Good morning to all. Today we are discussing about economics chapter 1 introduction to microeconomics பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பார்த்தோம். டுடே இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் அபவுட் யூட்டிலிட்டி. வாட் இஸ் மீன் பை யூட்டிலிட்டி, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துட்ருக்கோம். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூட்டிலைஸ்டுன்னு சொல்லுவாங்க, பயன்படுத்துதல், யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மீனிங் பாருங்கள். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். இன் எக்கனாமிக்ஸ், utility is the one satisfying power of a commodity or a சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, வாண்ட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வாண்ட்னா என்ன, விருப்பங்கள். நம்மளுடைய வாண்ட்ஸ்னால் என்ன, நம்மளுடைய விருப்பங்கள். இப்போ நமக்கு ஒரு குட்ஸ் தேவைப்படுது, ஐ வாண்ட் ஒன்லி ஒன் குட்ஸ், ஒரு விருப்பம் அந்த குட்ஸ் மேலே. அப்போ அதை லைக் பண்ணுறேன். பட் அந்த குட்ஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது, இப்போ ரொம்ப ஹங்க்ரி மீன்ஸ் பசியாக இருக்குது. நான் மீல்ஸ் வந்து ஈட் பண்ணுறேன், ஒரு சாப்பாடு சாப்பிட்றப்ப என்ன ஆகும், அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ இதே யூட்டிலிட்டி, பயன்படுத்துதல். இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்னாகும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ புக்கை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்னஸ் பண்ணிக்கிறீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ அதனால் உனக்கு வந்து மார்க் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் பேப்பர் வந்து ரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த பேப்பரில் ரைட் பண்ணுறேன், நீங்கள் என்ன ரீட் பண்ணியிருக்கியோ அதை ரைட் பண்ணுறேன். அப்போ ரைட் பண்ணும்போது உனக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உனக்கு எப்படி இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போ யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பயன்படுத்துதல். அப்போ அந்த புக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுனால, அந்த பேப்பர் யூட்டிலைஸ் பண்ணதால உன்னால் மார்க்காக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் ரீட் பண்ணிட்டேன், அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த என்ன கொஷின்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைஸ் பண்ணுறேன், அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஆன்சர்ஸை கொடுக்கும்போது அப்போ ஒன்லி வேர்ட்ஸை நீங்கள் அதாவது ஸ்பீச் பண்ணுற, அப்போ சொல்கிறீங்க, பேசும்போது அந்த வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து பேப்பர்ஸ் மூலமாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுற, வெளிப்படுத்துகிற, அப்போ உங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேப்பா, அப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்தது, இட் இஸ் in the goods and service for an individual consumer at a particular time and at a particular place. அப்போ தனிப்பட்ட ஒரு கன்சூமர்ஸ் இருப்பான், இண்டிவிஜுவல் கன்சூமர், செப்பரேட்டாக ஒரு பர்சன்ஸ் இருப்பான். அந்த பர்சனை கன்சூமர்ஸ்னு சொல்லுவோம். ஒன் குட்ஸ் வாங்குறான், பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கக்கூடியவங்களை என்ன நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு பிளேஸில் கிடைக்கக்கூடியது, அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கக்கூடியதாக தான் நம்ம வந்து யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பயன்படுத்துகிறோம், யூட்டிலைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன, சரியா பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது, அதோடைய இயல்புகள் என்ன. அப்போ யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல் உளவியல் தன்மையுடையதாக இருக்கும். யூட்டிலிட்டி இஸ் டேஸ் சைக்காலஜிக்கல். ஓகேவா, மனநிலை. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர் மென்டல் ஆட்டிடியூட். அப்போ இந்த சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சைக்காலஜிக்கல் மீன்ஸ் உளவியல் தன்மை. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர் மென்டல் ஆட்டிடியூட், அவங்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கும். அப்போ மென்டல் ஆட்டிடியூடை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தால் தான் நான் ஃபுட் வந்து ஈட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எ வெஜிடேரியன் டெரிவ் நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் மட்டன். இப்போ வெஜிடேரியனை போய் மட்டன் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவாங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து யூட்டிலிட்டி இருக்காது அதில். அப்போ அவங்களுக்கு எதில் யூட்டிலிட்டி இருக்கும், யூட்டிலிட்டி இருக்கும், அதாவது வெஜிடேரியனில் தான். ஓகேவா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை யூட்டிலிட்டி, டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி நம்ம பார்க்கலாம். யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ்.
அதாவது பயன்பாடும் உபயோகமும் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாட் ஈக்குவலன் டு யூஸ்ஃபுல்னஸ். அப்போ பயன்பாடுங்கிறது வேறு, யூட்டிலிட்டி வந்து வேறு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எ ஸ்மோக்கர் டெரி யூட்டிலிட்டி ஃப்ரம் எ சிகரெட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு புகைப்பழம் உள்ள ஒரு சிகரெட்லேருந்து பயன்பாடு கிடைச்சாலும் அதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்காது, மனநிறை வந்து ஏற்படும். அவன் என்ன பண்ணுவான், சிகரெட் குடித்தா அவங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ பட் இஸ் ஹெல்த் கெட் அஃபெக்டட். அப்போ உடல்நலம் வந்து பாதிக்கப்படும். சரியா? அடுத்தது, யூட்டிலிட்டி இஸ் நாட் த சேம் ஆஸ் ப்ளஷர். அதாவது அவங்களுக்கு வந்து பயன்பாடும் மகிழ்ச்சியான ஒன்றானது கிடையாது. பயன்படுத்துறதுனால அவனுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்காது. எ சிக் பர்சன் டெரி யூட்டிலிட்டி ஃப்ரம் டேக்கிங் எ மெடிசன் பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் ப்ரொவைடிங் ப்ரெஷர். போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஃபீவர் அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் இருப்பான். அவங்ககிட்ட போய் இப்போ நல்லா இருக்கா, அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவான், கண்ணமாக ஓங்கி பலார்னு அடிச்சுட்டுவாங்க. காரணம் என்ன, இப்போ எப்படி இருக்கீங்க, நலம் தான் நம்ம விசாரிக்கணும். பரவாயில்லைங்களா, இப்போ ஓகே, இட்ஸ் ஓகேவா. அப்போ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. டேக்கிங் எ மெடிசின்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த என்ன ஆகும், அந்த ஃபீவர்லேருந்து வெளிவர முடியும் அவங்களால. ஆனால் அதை வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சி தராது. ஃபீவர் ஆகிடுச்சு, அவனால் எந்த திங்கிங்கே இருக்காது, ரொம்ப இதாக இருப்பான். சரியா? அடுத்தது, யூட்டிலிட்டி இஸ் பர்சனல் அண்ட் ரிலேட்டிவ். பர்சனலாக இருக்கும் அவனது பயன்பாடு அப்படிங்கிறது, அது சார்ந்ததாக இருக்கும். அண்ட் இண்டிவிஜுவல் அப்டைன்ஸ் வேரிடு யூட்டிலிட்டி ஃப்ரம் ஒன் அண்ட் த சேம் குட் இன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அண்ட் பிளேசஸ். அப்போ ஒரு பர்சனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே அதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, ஒரு கூட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது, அதோடைய யூட்டிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அண்ட் பிளேசஸ். சரியா? இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து நான் ஈட் பண்ணுறோம் அப்படின்னா, வேறு ஏரியாவுக்கு போகும்போது அந்த பிளேஸுக்கு அந்த எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும், மாறுபடக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. யூட்டிலிட்டி இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வாண்ட். பயன்பாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸை வந்து பொறுத்ததாக இருக்கும், அவனுடைய தீவிரத்தை வந்து சார்ந்ததாக இருக்கும். அவன் எந்த அளவுக்கு இருக்கான், அவனோட யூட்டிலிட்டி எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இண்டிவிஜுவல் கன்சியூமர் ஃபேஸஸ் எ டெண்டன்சி ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி. அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க பயன்பாடு. அதாவது ஒரு பொருள், இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லிமிட்டு தான். அது என்னாகும், உனக்கு 4 ஸ்வீட்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு லிமிட்டு தான். அப்போ என்ன பண்ணுவேன், நான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா திகட்டிடும். ஓகேப்பா? அப்போ என்னாகும், டிக்ரீஸ் ஆகிரும். இனஃப், போதும் வேணாம், ஸ்டாப் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அடுத்தது, யூட்டிலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ் கான்செப்ட். யூட்டிலிட்டி இஸ் ஏ உளவியல் தன்மை கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இட் கேன்னாட் பி மெஷர்ட் அப்ஜெக்டிவ்லி. அவன் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது, துல்லியமாக கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டான்னு சொல்லிட்டு நம்ம என்ன மெஷர் பண்ண முடியாது. அண்ட் இட் கேனாட் பி மெஷர்ட் நியூமெரிக்கலி. இப்போ நியூமெரிக்கல் வேல்யூ மூலமாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அப்போ அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, குவான்டிட்டி குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டினல் ரேங்கிங் சொல்லுவாங்க. ஆர்டினல்னால் தரவரிசை. அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, எஸ் எவ்வளோ. அப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோ இருக்குது, உனக்கு எவ்வளோ மனநிறைவு இருக்குது, ஃபுட் ஈட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, சார் இந்த அளவுக்கு தான் சார் இருக்குது. அப்போ நம்ம மெஷர் பண்ண முடியாது நியூமெரிக்கல் வேல்யூ மூலமாக. ஓகேவா? அதனால தான் இதை வந்து சப்ஜெக்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி ஹேஸ் நோ எத்திக்கல் ஆர் நோ மோரல் சிக்னிஃபிகன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எ குக் derives utility from a knife using which he cut some vegetables, and a killer want to stab his enemy by that knife. அப்போ பயன்பாடு நீதி நெறி எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒழுக்க நெறி முக்கியத்துவம்லாம் வாய்ந்தது கிடையாது. அதாவது சமையல்காரனும் கத்தியை வச்சு வெஜிடபிள்ஸ் வெட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறான். அப்புறம் கில்லர், ஒரு கொலைகாரன் என்ன பண்ணுறான்னா எதிரி தாக்கத்துக்கு வந்து ஸ்டாப் இஸ் எனிமி, அப்போ அந்த நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ
இது வந்து பொறுத்த இன் எக்கனாமிக்ஸ் ஏ கமாடிட்டி ஹேஸ் யூட்டிலிட்டி இஃப் இட் சாட்டிஸ்ஃபை எ ஹியூமன் வான்ஸ். இது மனநிறைவை பொறுத்ததும் பயன்பாடு பொறுத்ததை மட்டும்தான் இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பயன்பாடு அப்படிங்கிறது, யூட்டிலிட்டி அப்படிங்கிறது. சரி லிசன், அடுத்த கொஷின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபார்ம் மீன்ஸ் வடிவ பயன்பாடு. அப்போ இங்கே வேறு ஷேப்பில் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கூட்ஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ காட்டனாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அப்போ காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கிளாத்தாக சேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த ஃபார்ம், அதோட வடிவத்தை மாற்றும் போது தான் நமக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், நம்மளால் பயன்படுத்த முடியும். ஓகேவா? an individual consumer obtain utility from a goods or service only when it is available in a particular form. Raw material in their original form may not possess utility for a consumer, but in their changed form as they become finished product, they provide utility to him. For example, cotton as a raw material may not possess utility for a consumer, but as it get a new form as a cloth, it yield the consumer utility. இப்போ கிளாத்தாக சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்டை வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணுவோம், அந்த ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றும் போது வடிவத்துலேருந்து. அப்போ தான் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. சரியா? அடுத்தது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி. இப்போ பேடி இருக்குது, பேடி வந்து நம்மளால் ஈட் பண்ண முடியாது, அதை ரைஸாக சேஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து ஈட் பண்ண முடியும், அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அதோடைய மதிப்பு அதிகரிக்கும். அடுத்தது டைம் யூட்டிலிட்டி. எ சிக் மேன் டெரிவ் டைம் யூட்டிலிட்டி ஃப்ரம் பிளட் நாட் அட் த டைம் ஆஃப் இட் இஸ் டொனேஷன் பட் ஒன்லி அட் த ஆப்ரேஷன் டைம் வென் இட் இஸ் யூஸ்டு. கால பயன்பாடு அப்படிங்கிறது ரத்த தானம் செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ரத்த தானம் செய்கிறாங்க, ப்ளட் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுருந்தா என்னாகும், அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், எப்போ ஒருத்தருக்கு என்ன பண்ணாங்க, சிக்மேன் இருக்காங்களோ, நோயாளி இருக்காங்களோ, அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது கரெக்டாக இருக்கும், அதான் சொல்கிறாங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்மளால் சொல்ல முடியும். ரெயின் சீசன் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரெய்னி சீசன் வர்றப்போ மட்டும் வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சருக்கு கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேமில். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது பிளேஸ் யூட்டிலிட்டி, இட பயன்பாடு. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகும்போது அந்த யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் டெரிவ்ஸ் பிளேஸ் யூட்டிலிட்டி ஃப்ரம் எ புக் நாட் அட் த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் பப்ளிகேஷன். இப்போ ப்ரொடக்ஷன் சென்டர், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ புக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, புக்கு வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டைமில். அப்போ ப்ரொடக்ஷன் சென்டரில் வந்து என்ன பண்ணுவோம், யாரும் புக்கு வாங்க மாட்டாங்க, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்சம்ஷன் சென்டரில் எஜுகேஷன் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அதோடைய பயன்பாடு வந்து யூட்டிலைஸ், அப்போ புக்கு வாங்க சொல்லியிருக்காங்க, நம்ம படிக்கணும்னு தோணும். ஓகேவாப்பா? சரியா? இதுதான் சொல்கிறாங்க, இது பிளேஸ் யூட்டிலிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் கொண்டு போகும்போது தான், இங்கே காட்டன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, இந்த காட்டன் பேடி கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப என்னாகும், அந்த இடத்துல வந்து வேல்யூ இருக்காது. அதையே வந்து நம்ம பேடி வந்து ரைஸாக மாற்றும் போது, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வரும்போது, வேறு பிளேஸ் கொண்டு வரும்போது அது அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். காட்டன் அது கிளாத்தாக மாற்றும் போது இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், மதிப்பு அதிகமாக இருக்கும், அது சொல்கிறாங்க. ஓகேப்பா? நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது பார்க்கலாம். சர்வீஸ் யூட்டிலிட்டி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, வாட் இஸ் மீன் யூட்டிலிட்டி, இந்த கொஷினை படிச்சிருங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி, இந்த 3 கொஷினும் பயன்பாட்டோட இயல்புகள், இதை படித்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.